வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நீண்டகால குடிநீர் பிரச்சினை தீர்வு. 8.50 லட்சம் செலவில் புதிய போர்வெல். ஆரியபாளையம் மேம்பாலத்தில் புதிய மின்விளக்குகள். தேனி ஜெயக்குமார் எம்எல்ஏ நடவடிக்கை. திருக்கண்ணூர் கடைவீதியில் ஹைமாஸ் மின் விளக்குகள். பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம் இயக்கி வைத்தார். செய்திகள் தொடர்கின்றன. சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் 8.50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய போர்வெல் அமைக்கும் பணியினை பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம் துவங்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் நீண்ட காலமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வந்தது. இதனை சரிசெய்ய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நமச்சிவாயம் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் 8.50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய போர்வெல் அமைக்கும் பணியினை நேற்று துவங்கி வைத்தார். மேலும் அப்பகுதி பெண்கள் எங்கள் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்து தர பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயத்திடம் கோரிக்கை வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், வீரராகவன், சீதா, கலியபெருமாள் மற்றும் அப்பகுதி பாளையம் மேம்பாலத்தில் சட்டமன்ற உறுப்பினரான தேனி ஜெயக்குமார் அவர்களின் நடவடிக்கையால் தற்போது புதிய மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு உள்ளது. மங்கலம் தொகுதி ஆரியபாளையம் மேம்பாலத்தில் உள்ள மின்விளக்குகள் நீண்ட காலமாக எரியாமல் பாலம் இருளில் மூழ்கி கிடந்தது. இதனை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. தற்போது மங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் அவர்களின் நடவடிக்கையால் தற்போது புதிய மின்விளக்குகள் பொருத்தப்பட்டு உள்ளது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன், அரசு அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி கடைவீதியில் எரியாமல் உள்ள மின் விளக்குகளை 3 லட்சம் ரூபாய் செலவில் சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் நமச்சிவாயம் துவங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கண்ணூர் கடைவீதியில் உள்ள 3i மாஸ் விளக்குகள் எரியாத நிலையில் உள்ளது. இதனால் அப்பகுதியில் இருள் சூழ்ந்த நிலையில் உள்ளதால் இதனை சரி செய்து தர அப்பகுதி வியாபாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் இவைகளை LED பல்புகளாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அவ்விழாவில் கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம் மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், துரை, வீரராகவன், கண்ணன், தமிழ்மணி, கலியபெருமாள், சீதா மற்றும் அரசு அதிகாரிகள், நிர்வாகிகள் திரளாக பதிவு செய்யும் பணியினை அனிபால் கென்னடி அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுவை உப்பளம் தொகுதி உட்பட்ட வம்பாக்கிரபாளையம், துப்ராய்பேட் நகர்ப்புற சுகாதார மையத்தில் அனைத்து உப்பளம் தொகுதி மக்களுக்கு ஹெல்த் ஐடி அட்டை பதிவு செய்யும் பணி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் இனிதே துவங்கி மருத்துவ காப்பீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் பிறந்தநாளையொட்டி முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் அவரது இல்லத்தில் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் பிறந்தநாளையொட்டி அவரது இல்லத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த சிவராமன், பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் மாநில அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக
பாமக மாநில அமைப்பாளர் தன்ராஜ் மீது கட்சியின் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் மீண்டும் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்தால் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பாமக மாநில அமைப்பாளர் மீது தொடர்ந்து அவதூறு கருத்து தெரிவித்து வரும் முன்னாள் பாமக மாநில கோபாலகிருஷ்ணனுக்கு மாநில சிவராமன் கண்டனம் தெரிவித்தார். புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை குறை கூறி வரும் கோபாலகிருஷ்ணன் முன்னாள் அமைப்பாளர் அவர்களை கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டாங்க. அவர் தொடர்ந்து கட்சியை குறை சொல்லின்னு வர்றாரு. ஒரு வருஷமும் அவர் வந்து காங்கிரஸுக்கு கட்சி மாறி மாறி அவங்க எல்லாருக்கும் வேலை செய்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சியை வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியை தோக்கடிக்கிச்சுட்டு அவர் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அருகதை இருக்குதுன்னு தெரியல. அவர் வந்து புதுவை மாநில அமைப்பாளரை பற்றி தவறாக சொல்கிறாரு, பணம் பெற்றுக்கொண்டுன்றாரு. இவர் பணம் வாங்குறதுக்கு அப்போ இவர் எதனா கூட போயிருந்தாரா நான் தெரியல. இது மாதிரி அடிக்கடி இவர் தவறான முறையில் கட்சியை விமர்சனம் செய்து வந்தாரா அவர் பேரில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு இதன் மூலம் கண்டிக்கிறோம், தெரிவிக்கிறோம். மேலும் இதேமாரி அவர் குறை கூற வந்தால் அவர் வீட்டு முன்பு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தும் முறை அமைப்பாளர் அனுமதி கேட்டு இது நடத்தினாங்க. கட்சியினர் தயாராக இருக்கிறோம். இதை இவர் தொடர்ந்து இது மாதிரி அது ஒரு பரப்படுத்தா அவர் இதோடு நிறுத்திக்கணும். இது அவருக்கு முதல் எச்சரிக்கை. இது தொடர்ந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும். நீக்கப்பட்டவர் அவர் எந்த பொறுப்புலையும் பொறுப்பில் வகிக்க கட்சி விமர்சனம் பண்ணுறவங்க வந்து கட்சிக்காரர் கிடையாது. அவங்களுக்கு கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அருகதையும் கிடையாது. கட்சி விமர்சனம் கட்சிக்குள்ளே எந்த சலசலப்பு இருந்தாலும் அது கட்சி தலைமையில் பேசி முடிவு எடுக்கணும். இவங்க ஒரு தலைமை நடத்துகிறாங்க, அது கட்சி அங்கீகரிக்கப்பட்ட தலைமை கிடையாது. அதை பற்றி இவங்களுக்கு எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதியும் கிடையாது. இதை அவங்க நிறுத்திக்கணும். இது ஒரு கும்பல் வந்து ஒருத்தவங்க சொல்லி வழி நடத்துறது தான் இதை கண்டிப்போம், வன்மையாகவே கண்டிப்போம். புதுச்சேரியில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கு 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் உணவகங்களில் 50 பேர் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா பரவல் அதிகரித்ததன் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டது. உணவகங்களில் பார்சல் விநியோகம் மட்டும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் கொரோனா பரவல் குறைந்ததன் காரணமாக கடந்த வாரம் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டன. இந்நிலையில் இந்த தளர்வுடன் கூடிய ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் உணவகங்களில் 50 பேர் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவானது நேற்று இரவு பிறப்பிக்கப்பட்டதால் பல்வேறு உணவகங்கள் முழுமையாக திறக்கப்படவில்லை. திறக்கப்பட்ட சில உணவகங்களில் குறைந்த அளவில் வடவர்கரை தொகுதி ஏழை எளிய மக்களுக்கு சாய் இளங்கோவன் அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளையின் நிறுவனர் சாய் இளங்கோவன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி சாய் இளங்கோவன் அறக்கட்டளை சார்பில் கொரோனா பேரிடர் காலங்களில் தொடர்ச்சியாக அறக்கட்டளையின் நிறுவனர் சாய் இளங்கோவன் புதுச்சேரி முழுவதும் தனது சொந்த செலவில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா முகக்கவசம், கபசுர குடிநீர், மதிய உணவு வழங்குவது உள்ளிட்ட நலத்திட்ட பணிகள் மற்றும் சமூக பணிகளை தன்னலம் இல்லாமல் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கிருமி நாசினி, முகக்கவசம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அறக்கட்டளையின் நிறுவனர் சாய் இளங்கோவன் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி உடற்பயிற்சி சங்கத்தின் தலைவர் பிரகாஷ், ரெட் கிராஸ் அமைப்பை சேர்ந்த கோவிந்தராஜ், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னாள் கண்காணிப்பாளர் தங்கராஜ், பகத்சிங், பொறியாளர் சிவராமன், மருத்துவர் மீனாட்சி உள்ளிட்ட அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சமூக இடைவெளியுடன் ஸ்டாலினின் டெல்லி சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைப்பதற்காக திமுக மூத்த தலைவரான TR பாலு MP ஏற்கனவே டெல்லி சென்றுள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக MK ஸ்டாலின் நாளை மறுநாள் காலை சென்னையில் இருந்து சிறப்பு விமானத்தில் டெல்லி செல்கிறார். டெல்லி சென்றடைந்ததும் அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதன் பின்னர் அன்று காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் MK ஸ்டாலின் பங்கேற்கிறார். தொடர்ந்து 3 நாட்கள் டெல்லியில் தங்கியிருக்கும் அவர் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பிரதமர் மற்றும் மத்திய மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு டெல்லி லோக் கல்யாண் மார்க் பகுதியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் அலுவலக அதிகாரிகள், தமிழக தலைமை செயலாளர்கள், இறையன்பு உள்ளிட்டோரும் உடனிருக்கின்றனர். மோடி MK ஸ்டாலின் இடையே நிர்வாக ரீதியாக நடைபெறும் இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடிக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக நலன்கள் தொடர்பாக திட்டங்கள் பற்றி பிரதமருடன் MK ஸ்டாலின் பேச உள்ளார். தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகளை பெறுவது உள்ளிட்ட 25 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவையும் பிரதமரிடம் MK ஸ்டாலின் அளிக்க உள்ளார்.
அப்போது நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்பது போன்ற கோரிக்கைகளும் பிரதமரிடம் மு க ஸ்டாலின் முன்வைக்க உள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நீண்டகால குடிநீர் பிரச்சினை தீர்வு, 8.50 லட்சம் செலவில் புதிய போர்வெல். ஆரியபாளையம் மேம்பாலத்தில் புதிய மின்விளக்குகள், தேனி ஜெயக்குமார் எம்எல்ஏ நடவடிக்கை. திருக்கண்ணூர் கடைவீதியில் ஹைமாஸ் மின்விளக்குகள், பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம் இயக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.